வணக்கம் நண்பா. வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல். இனி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் கேங்கஸ். இந்த திரைப்படம் எப்படி இருக்கு? நடிகர் சுந்தர் அவர்கள் இந்த படம் எப்படி டேரக்ஷன் பண்ணிக்காரு, எப்படி நடிச்சிருக்காரு? நடிகர் வடிவேலு இந்த படத்தில் வந்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு நல்ல காமெடியாக நடிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு கம்பேக் ஆகுமா? வீடியோ வந்து மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த படத்தோட கதைன்னு சொன்னால், கதாநாயகி கேத்ரின் ஜெஸ்ஸா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்கூலில் வந்து டீச்சராக இருக்காங்க. அந்த ஸ்கூல் அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா, ஊர் பிரசிடென்ட்ஸு, சேர்மன் சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அருள்தாஸ் இருக்கார், மாறி மாறி வந்து இருப்பாங்க. அதில் என்னென்னா, ஒரு நல்லா படிக்கிற பொண்ணு, ரொம்ப ஏழை வீட்டு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா, எதிர்பார்க்காம திடீர்னு வந்து காணாமல் போயிடுறாங்க. அவங்க அந்த பொண்ணு ஏன் காணாமல் போச்சு, எதுக்காக அந்த பொண்ணு காணாமல் போச்சுன்னு தான் இந்த படத்தோட கதை. கதாநாயகி என்ன பண்ணுறாங்க, ஏன்னா அந்த பொண்ணு மேலே ரொம்ப வந்து கதாநாயகி வந்து நிறைய அனுபவிச்சிருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட வாட்சை கூட வந்து பரிசாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இந்த ஸ்கூலில் நடக்குது, இது யாருமே தட்டி கேட்க மாட்டுறாங்க. ஏன்னா இந்த ஸ்கூல் வந்து சேர்மனோட ஸ்கூலே இருக்க தொட்டு யாரும் வந்து கேட்க மாட்டுறாங்கன்ட்டு அங்கேருந்து வந்து மேல் அதிகாரிகளுக்கு, கமிஷன் ஆஃபீஸுக்கெலாம் வந்து ஒரு மனு மாதிரி வந்து போட்டுடுறாங்க. அவங்க வந்து எதிர்பார்க்காம வந்து உங்கள் ஸ்கூலுக்கு ஒரு இன்ஸ்பெக்டரை வந்து அனுப்பிச்சிருக்கோம், ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அவங்க உங்கள் ஸ்கூல்லேயே இருப்பார், அவர் வந்து கண்டுபிடிப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த ஊருக்கு திடீர்னு வந்து எதிர்பார்க்காம சுந்தர்சி வராரு, கதாநாயகன். சுந்தர்சி வந்ததை வச்சு கதாநாயகன் என்ன நினச்சிக்கிறாங்க, இவங்க தான் வந்து போலீஸ் அதிகாரின்னு நினச்சிக்கிட்டு இவங்களுக்கு எல்லா ஒத்துழைப்பும் அந்த ஸ்கூலில் தராங்க. ஒரு பிடி மாஸ்டராக வந்து அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் வந்து நுழைஞ்சதுக்கப்புறம் வடிவேலு ஒரு பக்கம் வந்து பிடி மாஸ்டர், சுந்தர்சியும் வடிவேலும் வந்து ஈஸ்வலான ஒரு காம்பினேஷன் என்னவோ அந்த காமெடி எல்லாமே இதில் இருக்கும். ஆனால் அந்த ஸ்கூலில் என்ன நடந்தது, அந்த ஸ்கூலில் நடந்தது மட்டும் இந்த படத்தோட கதை இல்லை. அதையும் தாண்டி இந்த படத்தில் வந்து வேறு கதை இருக்குது. ஏன்னா அந்த ஸ்கூலில் வந்து அவர் வாத்தியாராக வந்து கதாநாயகன் சுந்தர்சி இன்ஸ்பெக்டர் இல்லை, அந்த வாத்தியாராக அங்கே வேற ஒருத்தர் இருக்கார் இன்ஸ்பெக்டர். ஆனால் சுந்தர்சிக்கு என்ன நடந்தது, அவர் ஏன் இந்த சேர்மனை வந்து கொல்லணும்னு நினைக்கிறாரு, இந்த ஸ்கூல் நடக்கிற வந்து இந்த கஞ்சா, ப்ரௌன் சுகர் இதெல்லாம் கடத்தது யாருன்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே நிறைய பசங்க வந்து அடித்து கெட்டு போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து நிறைய கண்டுபிடிக்கிறாரு கதாநாயகன் சுந்தர்சி. ஆனால் இது எல்லாமே கண்டுபிடிக்கிறது தொட்டு கதாநாயகன் வந்து போலீஸ் அதிகாரி தான் இருப்பாரோ அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் கதாநாயகன் போலீஸ் அதிகாரி இல்லை, அவர் யாருன்னு வந்து நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் இந்த படம் வந்து வேகமாக ஓடல, செகண்ட் ஹாஃப் இந்த திரைப்படம் வந்து மின்னல் வேகத்தில் ஓடுது. அதுக்கு காரணம் ஒரே ஒரு தான், ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து எமோஷன் இருக்குது, லவ் சாங் இருக்குது, காமெடி இருக்குது, ஃபைட்டு எல்லாமே இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு பக்கம் வெளியில் வரும்போது சூப்பர்னு சொன்னால், செகண்ட் ஹாஃபாக இந்த படம் வந்து அதுக்கு மேலே வந்து 2 மடங்கு வந்து சூப்பர்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம். அதாவது பணத்தை வந்து எப்படி வந்து 100 கோடிக்கு மேலே பணத்தை வச்சுருக்க கொள்ளடிக்கிறத எப்படி வந்து அழகாக கண்டுபிடிச்சி அந்த பணத்தை நம்ம வந்து எப்படி கொள்ளடிச்சு செலவு பண்ணுறத அழகான முறையில் காட்டியிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் வந்து எல்லாருமே வந்து அந்த பணத்தை எடுத்து ஓடின்னு போயிட்டாங்கன்னு நினைப்பாங்க, ஆனால் ஓடாது. ஒரு முக்கியமான சீன்ஸ் இருக்குது, அதாவது ஃப்ரிட்ஜி சீன் முக்கியமாக வரும். அந்த ஃப்ரிட்ஜி சீனில் வந்து நீங்கள் தியேட்டரில் பாருங்கள், உண்மையிலேயே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜு எதுக்காக வந்து அங்கே நிற்கிது, ஒவ்வொருத்தர் வீட்லேயும் வந்து நிற்கும். கதாநாயகன் வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜு நிற்கும், பகவதி பெருமாள் வீட்டில் வந்து நிற்கும், வடிவேல் வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜு நிற்கும். அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன இருக்குது, இதை வந்து நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி வந்து கூட்டாக சேர்ந்து தான் இந்த இதை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது ஒரு கட்டத்தில் வந்து நம்ம கதாநாயகன் சுந்தர்சி வந்து போலீஸ் அதிகாரி இல்லைன்னு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுது. கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமும் வடிவேலு, பகவதி பெருமாள், முனிஷ்காந்த் இவங்க எல்லாருமே சேர்ந்து கதாநாயகன் சுந்தர்சிக்கு வந்து அவரோட கதையை கேட்டதுக்கப்புறம் முழுமையாக வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இவங்க ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் இதில் யார் யார் மாட்டினாங்க, இந்த படத்தோட திரைக்கதை கொஞ்சோண்டு தான். அந்த திரைக்கதையை கதை, வசனம், திரைக்கதை, டைரக்ஷன் எழுதி 2 ஹவருக்கு மேலே ஓட்டியிருக்காரு. போர் அடிக்காம அளவுக்கு பப்ளிக் வந்து வெளியில் வரும்போது வயிறு வலிக்க சிரிச்சிட்டு தான் வராங்க. அதுவும் முக்கியமாக நடிகர் வடிவேல் வந்து இந்த திரைப்படத்தில்
அதாவது இந்த படத்தில் கம்பேக் ஆவாங்களா, அந்த படத்தில் கம்பேக் ஆவாங்களா, மாமன்னன் திரைப்படத்தில் கம்பேக் ஆவாங்களா அப்படின்னு வந்து எவ்வளோ வந்து எதிர்பார்த்து இருந்திருப்பாரு. அதுவும் அந்த படம்லாம் ஓடிச்சு. ஆனால் இந்த திரைப்படத்தில் வந்து உண்மையிலேயே வந்து நடிகர் வடிவேலுக்கு 100% வந்து கம்பேக்காக தான் இருக்கும். ஏன்னா இந்த திரைப்படத்தில் அப்படி ஒரு நல்லா நடிச்சிருக்காரு. ஒரு பார்ட்டி வேஷம் ஒன்று போட்டிருக்காரு. அந்த பார்ட்டி வேஷம் போட்டுக்கிட்டு தியேட்டரில் கலட்டா பண்ணுற சீன்லாம் அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. அதாவது படத்துக்குள்ளே அந்த தியேட்டர் சீன் வரும். உள்ளே வந்து மதன காமராஜர் படம் ஓடும். அந்த படத்துக்குள்ளே ஒரு சீன் கட் அவுட் சீன் ஒன்று வரும், விஷாலோட கட் அவுட் சீன். அந்த கட் அவுட் சீன்லாம் இது வரைக்கும் எந்த திரைப்படத்துலையும் வந்திருக்காது. இது நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா அதோட உங்களுக்கு அந்த பொழுதுபோக்கு அம்சமும் நகைச்சுவையும் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படத்தில் குழந்தைங்க உள்ளே போனாங்கன்னா இந்த வேறு ஃபுல்லாக வேறு எல்லாருக்கும் லீவ் டைம் பசங்களுக்கெல்லாம், அப்படிப்பட்ட டைமில் இந்த திரைப்படம் போனாங்கன்னா வயிறு வலிக்க சிரிச்சிட்டு தான் வருவாங்க. அப்படிப்பட்ட திரைப்படம் தான் இந்த திரைப்படம். அதே சமயத்தில் மெசேஜும் இருக்குது. முக்கியமான கதாபாத்திரத்தில் வாணி போஜன் பண்ணியிருக்காங்க. வாணி போஜன் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர். ஏன்னா வந்து சுந்தர் சிக்கு வந்து ஜோடியாக வராங்க அவங்க. இன்னும் இந்த படத்துக்கு எப்போவுமே சுந்தர் சி வந்து டைரக்ஷன் பண்ணால் மோஸ்ட்லி வந்து காமெடி அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக அதில் ஒரு மெசேஜ் கண்டிப்பாக சொல்லியிருப்பார். ஆனால் ட்விஸ்ட் சீன் வந்து ரொம்ப அதிகமாக வச்சுருக்க மாட்டார். ஆனால் இந்த திரைப்படத்தில் என்னான்னு தெரில, அடுத்தது ட்விஸ்ட் ஆகினே தான் இது சீன்ஸ். செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா வெறும் ட்விஸ்டாகவே தான் இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருப்பீங்க. இந்த திரைப்படத்தில் எத்தனையோ நடிகர் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே அவங்க கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருப்பாங்க. இவன் வந்து மட்டமாக பண்ணிக்கானா, அவன் போர்க்கியமாக பண்ணிக்கானா அப்படின்னு பேச்சே இல்லை. ஏன்னா எல்லாருமே அந்தளவுக்கு வந்து நீங்கள் போய் பார்த்தோன்னு உங்களுக்கே தெரியும் எல்லாருமே அந்தளவுக்கு நல்லா நடிச்சிருப்பாங்க. அதாவது வடிவேலு அவர்கள் கம்பேக் ஆகாததுக்கு காரணம் வந்து பல ரீசன் இருக்குது. அவர் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வந்து எதிர்த்து பிரச்சாரம் பண்ணார். விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப கேவலமாக பேசினார். அதனால தான் இன்னும் தெரியல மக்கள் வந்து நல்லா சிரிக்கிறாங்க, அவர் ரசிக்கிறாங்க. ஆனால் அவர் ஃபர்தராக வந்து அவரை ஏற்றுக்காத காரணம் விஜயகாந்த் அவர்களை திட்டத்தோடு தான் இன்னி வரைக்கும் அவர் நிறைய படத்தில் வந்து நல்லா நடித்தும் இந்த படத்தில் கம்பேக் ஆவாங்களாம், அந்த படத்தில் கம்பேக் ஆவாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாரு. அவர் விஜயகாந்துக்காக தான் பப்ளிக் வந்து ஏற்றுக்க மாட்டுறாங்க நான் நினைக்கிறேன். என்னோட தனிப்பட்ட என்னோட கருத்து. உங்கள் கருத்து எனக்கு எப்படின்னு தெரியாது. இந்த திரைப்படத்தில் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். கதாநாயகன் சுந்தர் சி, கேத்தரின் சரசா, வடிவேல், பகவதி பெருமாள், முனிஷ்காந்த், ஆதுல்தாஸ், மெயின் கோபி, சந்தான பாரதி. ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் வாணி போஜன் வராங்க. அதை விட வந்து ஒரு முக்கியமான இன்னொரு ட்விஸ்ட் சீனில் ஒரு நல்ல காமெடி நடிகர், நல்ல ஹீரோ, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவரும் இந்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் 2 சீன் வராது. அந்த நடிகர் யாருன்ட்டு நீங்கள் போய் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த படத்தோட இசை சி சத்யா, இந்த படத்தோட தயாரிப்பு குஷ்பு சுந்தர் சி, இந்த படத்தோட கதை வசனம் திரைக்கதை இயக்கம் இது எல்லாமே வந்து சுந்தர் சி தான் பண்ணியிருக்காரு. ரொம்ப சாமர்த்தியமாக அழகாக பண்ணியிருக்காரு. அதாவது நம்ம கே பாக்யராஜ், பாரதி ராஜா அவர்கள் இந்த மாதிரி ஒரு எத்தனையோ திரைக்கதையில் வந்து அவங்கள மாதிரி ஒரு திரைக்கதையை அமைக்கிறதுக்கு யாரும் இல்லை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர் இப்படி ஒரு காமெடி ஒரு சாதாரண சின்ன கரு, அந்த கருவை வந்து ரொம்ப அழகாக வந்து 2 ஹவரில் வந்து திரைக்கதையை அமைக்கிறாருன்னா அது அவ்வளோ சுலுவில்லை. அவர் ரொம்ப டேலண்ட் உள்ள பர்சன் தான் சுந்தர் சி. அதனால தான் இந்த அளவுக்கு வந்து வயிறு வலிக்க சீக்க வைக்கிறாரு. இன்றைக்கி ரிலீஸ் ஆன திரைப்படம், இந்த திரைப்படம் கண்டிப்பாக 100% வந்து சில்வர் ஜூப்ளி ஆகும்.